கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எனக்கு நண்பர்களே இல்லை என்று யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சுவாசிக்கிறதே இல்லைன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். என்னுடைய எண்ணத்தின்படி நண்பன் இல்லாம யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஆமா அன்பானவங்களே, நம்முடைய நண்பர்கள் அவர்களை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது உள்ளம் நமக்கு மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. பழைய நினைவுகள் வருகிறது. ஒருவேளை வயதானவங்களா இருந்தாக்கா தன்னுடைய நண்பர்களை பற்றி அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்களையும் அறியாமல் அவர்கள் இளமையாக மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இளமையின் காலத்திற்கு சென்று விடுகிறார்கள். நட்புக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியில இந்த நட்பை நண்பன், சிநேகிதன், தோழன் என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த நண்பன், சிநேகிதன், தோழன் மூன்றும் பொருள் ஒன்றாக இருக்கிறதாக இருந்தாலும் அதனுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அதனுடைய அர்த்தங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆமன்பானவங்களே, நண்பன் என்றால் நம்பிக்கைக்குரியவன், நன்றாக பழகின ஒரு நம்பிக்கைக்குரியவன் நண்பன் என்பது. சிநேகிதன் என்றால் என் மகிழ்ச்சி, என் இன்பம், என் துன்பம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. அந்த உறவுக்கு பேர் சிநேகிதன். தோழன், தோழன் என்பது தன்மை வேறு. என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு துணையாய் நிற்கிறவன். நான் கைவிடப்பட்ட பொழுது எனக்கு தோள் கொடுக்கிறவன் என்பதுதான் பொருள் தோழன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை பார்த்து நண்பர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் முழுவதையும் ஆண்டவரையும் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளிடத்துல ஒரு தகப்பனாகவும் பழகி இருக்கிறார், ஒரு தாயாகவும் இருக்கிறார், சகோதரனாகவும் இருக்கிறார். ஆனால் அவரே அதிகமாய் ஆர்வமாய் ஒரு உறவை குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால் அதுதான் நட்பு. ஹல்லேலூயா. இந்த நட்புக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. நீ வேறு நான் வேறு என்று நட்பு பிரித்து பார்க்காது. ஹல்லேலூயா. பணக்காரன், ஏழை, ஜாதியின் அடிப்படையில எந்த பிரிவினையும், மதத்தின் அடிப்படையில எந்த பிரிவினையும் இந்த நட்புக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒருவேளை இந்த நாட்களில சில சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு. நான் முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரன் என்னோடு ரொம்ப நெருங்கின ஒரு சிநேகிதனா இருந்தாரு, நண்பனா இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அவர் பொருளாதாரத்துல வளர்ந்திருக்கிறார், ஒரு தொழிலதிபதியாக அவர் மாறி இருக்கிறார், அவர் ஒரு பதவியில் இருக்கிறார். இன்னைக்கு நான் அவரை பார்க்க போனா அவர் என்னை மதிக்கிறது இல்லை, என்னை அன்பு செய்யறது இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறாங்க பல பேர். அம்மா அன்பானவங்களே, அது உண்மையான நட்பு அது இல்லை. உண்மையான நட்புங்கிறது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தன் கூட இருக்கிற நண்பனையும் உயர்த்துறோம். ஹல்லேலூயா. உண்மையான நட்பு அப்படிங்கிறது அதுதான். ஒரு நண்பன் உயர்கிறான் அப்படின்னா அவன் கூட இருக்கிற இன்னொரு நண்பனையும் உயர்த்துவான், தன்னுடைய நிலைக்கு உயர்த்து கொண்டு வருவான். அதுதான் உண்மையான நட்பு. தன்னுடைய ஸ்தானத்துல தன் நண்பனை வைப்பான், உயர்ந்திருக்கிற நண்பன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த உலகம் சில நேரங்கள்ல சில மனிதர்கள், நான் எல்லாரையும் குறிப்பிடல, சில மனிதர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில, பதவியின் அடிப்படையில, புகழின் செல்வாக்கின் அடிப்படையில தன்னோடு பழகின நண்பர்களை விட்டு விடுவது உண்டு. அல்லது அவங்களை குறித்து நமக்கு ஒரு மதிப்பு குறைவா நினைக்கிறது உண்டு. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கதானே செய்யறாங்க. உங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருக்குதானே? ஹல்லேலூயா. ஆனா எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த வேதாகமத்துல ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மகிமையில் சிறந்தவர், பரிசுத்தமானவர். அவர்
மனிதனை நேசிக்கிறார், நண்பனாய் கருதுகிறார் என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் வேதத்தை வாசித்து ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வேதத்துல ஆண்டவருடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க யார் யாரு என்று பார்த்தோம்னா, ஆண்டவருடைய நண்பர்கள், அபிரகாம் ஆண்டவருடைய நண்பனா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அபிரகாம் கடவுளுடைய நண்பனா இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அபிரகாம் கடவுளுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. கவனிச்சுக்கோங்க, அந்த சிநேகிதன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு சொன்னேன். தன்னுடைய மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறவன். அந்த பகிர்ந்து கொள்கிற யாரிடத்துல பகிர்ந்து கொள்கிறோமோ அவங்களுக்கு பேர் தான் சிநேகிதன் என்று பொருள். இங்க ஆண்டவர் அபிரகாமை பார்த்து சிநேகிதன் என்று சொல்லுகிறார். நான் அபிரகாமின் சிநேகிதன், அபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று அவர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்கு இடையே எந்த விதமான பிரிவினைகள் இல்லை என்று அர்த்தம். தேவன் தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அபிரகாம் இடத்துல பேசியிருக்கிறார் என்று அர்த்தம். அபிரகாம் தன் உள்ளத்தில் எதையும் ஆண்டவருக்கு முன்பாக மறைவாய் வைத்து இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. இது அபிரகாம் கடவுளை அன்பு செய்ததுக்கு சொல்லப்பட்டதுக்கான ஒரு வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல கடவுளுடைய நண்பன் என்று அபிரகாம் அழைக்கப்படுகிறார், சிநேகிதனாக அழைக்கப்படுகிறார். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, மோசே கடவுளுடைய நண்பன் என்று சொல்லப்படுகிறான். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு நண்பனிடத்துல பேசுகிறதை போல முகமுகமாய் ஆண்டவர் அவனோடு பேசினாராம். அல்லேலூயா. இப்படி யார்கிட்டையும் அவர் பேசினது இல்லையா? ஒரு நண்பனிடத்துல பேசுகிறதை போல முகமுகமாய். அல்லேலூயா. என்ன பொருள் அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாம, தடைகள் இல்லாம, முகமுகமாய், ஆர்வமாய், அன்பாய் பேசினாராம். இதுதான் அந்த முகமுகமாய் அப்படிங்கிறதுக்கு நேருக்கு நேரா. இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். மோசே அவர் ஒரு கொலைகாரன். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியும் தானே? மோசே ஒரு குற்றவாளி, கொலைகாரன். அந்த கொலை செய்தவனிடத்துல ஆண்டவர் பரிசுத்தமானவர் தன்னை தாழ்த்தி முகமுகமாய் அவனோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்துல லாசர் என்கிற ஒரு மனிதன், இந்த லாசர் இயேசுவின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. லாசர் இயேசுவின் நண்பன். லாசருடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவங்களே, அவங்க வசதியற்றவங்க, அவங்க ஒதுக்கப்பட்டவங்க. அந்த ஒதுக்கப்பட்ட வசதியற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னுடைய நண்பனாய் கருதுகிறார். பிரைஸ் தி லார்ட். நண்பன் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? நம்பிக்கைக்குரியவன் என்று பொருள். இங்க லாசரை ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவனாக, நண்பனாக கருதுகிறார். சரி, போகட்டும். எல்லாத்துக்கும் மேலா யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 15வது வசனத்துல தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்கள் என்னுடைய நண்பர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிதா எனக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த மறைவும் இல்லை. இங்க ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய நண்பர்களா இருக்கிறீர்கள். இங்க நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த 12 அப்போஸ்தலர்களை பத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியுமே. எல்லாரும் ஓடி போவாங்கன்னு தெரியுமே, காட்டி கொடுப்பான்னு தெரியுமே, மறுதளிப்பான்னு தெரியுமே, எல்லாரும் இவரை கைவிடுவாங்கன்னு தெரியுமே, இவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியுமே. தெரிஞ்சும் அவர்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய நிறை குறைகளை பார்த்து வருகிறதெல்லாம் நட்பு. அல்லேலூயா. நட்பு ஒருபோதும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற நிறைவை பார்த்து
அவனுக்குள்ள இருக்கிற பிளஸ்ஸிங்ஸை பார்த்து, அவனுடைய திறமைகளை பார்த்து, அவனால எனக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா, அவனால எனக்கு ஏதாவது பயன் உண்டா, அல்லது அவனால் எனக்கு ஏதாவது ஆபத்து உண்டா, அவனால் எனக்கு ஏதாவது இடையூறு உண்டா என்று பார்த்து வருகிறதல்ல நட்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்டது இல்லை. இங்க இயேசு கிறிஸ்து இவர்களால் தனக்கு இடையூறு, வேதனை, துரோகங்கள் எல்லாம் நடக்கும் தெரிஞ்சும், இவங்க காட்டி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் இவர்களை நண்பர்கள் என்று இயேசு சொல்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய நட்பின் தனித்தன்மை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் தனித்தன்மை. இயேசு ஆண்டவர் இங்க சொல்றாரு, தன்னுடைய நண்பர்களை பார்த்து உலகத்துல சிறந்த அன்பு எது என்று சொல்றாரு. ஒருவேளை உங்களை பார்த்து நான் கேட்டா, உலகத்துல மிக சிறந்த அன்பு எதுங்க என்று கேட்டா நீங்க சொல்லலாம், கணவன் மனைவி மேல வச்சிருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பு என்று சொல்லலாம், தாய் தன் மகன் மேல பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்புன்னு சொல்லலாம். ஆனா இது எதையும் இயேசு இங்க சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறதை விட, ஒரு நண்பன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்கிறார். அப்ப சிறந்த அன்பு ஒரு நண்பன் தன் நண்பனுக்காக தன்னையே கொடுக்கறதுலதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு அது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, சரி, நண்பர்களை பார்த்து இப்பொழுது சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதத்துல யூதாஸையும் பார்த்து அவர் சொல்கிறார், என் தோழனே, தோழா என்று சொல்கிறார். யூதாஸை பார்த்து அவர் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல தோழா என்று அவர் குறிப்பிடுகிறார். எப்ப சொல்றாரு பாருங்களேன். தோழாங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்க நான் சொன்ன விளக்கத்தை மனசுல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துடாதீங்க. தோழா என்றால் துன்பத்தில் துணை நிற்கிறவன், தோள் கொடுக்கிறவன், இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்கிறவன், தோள் கொடுக்கிறவன். சோதனை வரும்போது, ஆபத்துகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் சொந்தக்காரங்களாம் விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம தோழன் என்பவன், நான் கூட இருக்கிறேன், உன்னுடைய வேதனையை நான் சுமக்கிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் வரேன் என்று வருகிறவன் தான் தோழன். அல்லேலூயா. இங்க இயேசு ஆண்டவர் இந்த யூதாஸை பார்த்து தோழா என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அடுத்து சிலுவை சுமக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தோழா என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இந்த யூதாஸ் பின்னாடி அதுக்கப்புறமா அவர் நான்று கொண்டு, அதாவது அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. எதுக்காக இருக்கும் அப்படின்னா, இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தையே அவனை கொன்று இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவன் மனசாட்சி அது கொன்று இருக்கும். ஒருவேளை யூதாஸ் பேதுருவை போல மனம் திரும்பி ஆண்டோடத்துல வந்திருந்தா மிக சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக அவர் இருந்திருப்பார். தன் நிலையிலிருந்து அவர் தவறிட்டார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரியர்களே, இங்க அப்ரஹாம் தொடங்கி யூதாஸ் வரையில நம்ம பார்க்கிறோம். இப்போ அப்ரஹாமையும் யூதாஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, அப்ரஹாம் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு தன் ஒரே மகனை கூட அப்ரஹாம் ஆண்டவருக்கு கொடுக்க முன்னுக்கு வந்தார், பலி செலுத்த. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான், துரோகியா இருந்தான். அப்ரஹாம் ஆண்டவருக்காக தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய மகனை எதையும் இழக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் துணிந்தவனாக இருந்தார். ஆனால் யூதாஸ் சுயநலத்தோடு இருந்தான். இந்த இருவரையுமே பார்த்து ஆண்டவர் இயேசு நண்பர்கள் என்று சொல்கிறார். நண்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்குள்ள வேற்றுமை இல்லை, பட்சபாதம் இல்லை என்று அர்த்தம். அவர் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிறார் என்று அல்ல அர்த்தம். ஒருவரை நேசித்து ஒருவரை மறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாரையும் அவர் அன்பு செய்கிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, நீங்களும் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறீர்கள். அவர் உங்களுடைய நண்பனா இருக்கிறார். உங்களை யார் வேணாலும் வெறுத்திருக்கலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துல யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ, தள்ளப்பட்ட நிலையை உணர்கிறவர்கள் யாரோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உற்ற நண்பனாய், சிநேகிதனாய் நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீர் இறங்கி அவர்களை தொட்டு, அவருடைய துன்பமான நேரத்தில் நான் உனக்கு இருக்கிறேன் என்று நீர் இப்பொழுது வெளிப்படுத்தும் சுவாமி. உம்மை நம்பி
இப்போது ஜெபிக்கிறவர்களை நீ தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.